ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, புதுசாக ஒரு செக்ஷன் பார்க்க போகிறோம், லாஜிக்கல் ரீசனிங். இதுக்கு முன்னாடி பழைய வீடியோஸ்லாம் என்ன பார்த்தோம், டேட்டா ஸ்ட்ரக்சர் ரிலேட்டடாக சில கான்செப்ட்ஸ் பார்த்தோம். அப்போ ஆஸ் வெல் அஸ் குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட் ரிலேட்டடாக சில கான்செப்ட் பார்த்தோம். இன்றைக்கி இந்த நியூ செக்ஷனில் ஃபஸ்ட்டு டாபிக் வந்து வேர்ட் ஃபார்மேஷன். இதில் என்னென்ன டைப் ஆஃப் கொஷின்ஸ் இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு டைப் நம்பர் 1 வந்து செலக்ட் த கரெக்ட் ஆப்ஷன் that indicates the arrangements of the following words in the logical order. ஸோ இப்போ இங்கே ஒரு 5 வேர்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இது லாஜிக்கல் ஆர்டரில் அரேஞ்ச் பண்ணால் எப்படி அரேஞ்ச் பண்ணலாம் அப்படின்னு கேட்குறாங்க. சரி, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இங்கே சீனியர்ஸ், செகண்டரி, போஸ்ட் கிராஜுவேஷன், ப்ரைமரி ஸ்கூல், செகண்டரி ஸ்கூல் அண்ட் கிராஜுவேஷன் இருக்குது. ஸோ இனிஷியலாக ஃபஸ்ட்டு எது வரும்? ப்ரைமரி ஸ்கூல் தான் ஃபஸ்ட்டு வரும். அண்ட் செகண்ட் ஒன்று செகண்டரி ஸ்கூல். மூணாவதாக வந்து பார்த்திங்கன்னா சீனியர்ஸ் செகண்டரி போவோம். நாலாவதாக கிராஜுவேஷன் போவோம். அஞ்சாவதாக வந்து போஸ்ட் கிராஜுவேஷன் போவோம். ஸோ அப்போ என்ன ஆர்டரில் இருக்குது? 3, 4, 1, 5, 2 இதுதான் ஆர்டர். ஸோ லாஜிக்கல் ஆர்டரில் அரேஞ்ச் பண்ணால் நம்ம இப்படி தான் அரேஞ்ச் பண்ண முடியும். ஓகே, நெக்ஸ்ட்டு டைப் நம்பர் 2. ஸோ டைப் நம்பர் 2ல் என்ன கொஷின் கேட்டிருக்காங்கன்னா, இந்த ஃபாலோயிங் கொஷின்ஸ் செலக்ட் த வேர்ட் விச் கேனாட் பி ஃபார்ம்டு யூஸிங் த லெட்டர்ஸ் ஆஃப் த கிவன் வேர்ட் மெஷினரி. ஸோ இந்த மெஷினரியை வச்சு இங்கே இருக்கிற ஆப்ஷனில் எந்த வேர்டை நம்ம ஃபார்ம் பண்ண முடியாது அப்படின்னு கேட்குறாங்க. சரி, அப்போ நியர் ஃபஸ்ட்டு இந்த ஆப்ஷன் ஏ எடுத்துகிட்டால் நியர் இருக்குது, NEAR இருக்குது. ஸோ இதுக்குள்ளே அந்த வேர்டு இருக்குது. ஸோ அப்போ இது வராது. மைஸ், MICE. நெக்ஸ்ட்டு மைண்டு, MIN இருக்குது, D இல்லை. அப்போது எந்த வேர்டை நம்ம வந்து இதை வச்சு நம்ம ஃபார்ம் பண்ண முடியாது அப்படின்னா மைண்ட் அப்படின்ற வேர்டு வச்சு இதை ஃபார்ம் பண்ண முடியாது. அதாவது இந்த வேர்டு இதை வச்சு இந்த வேர்டை நம்ம ஃபார்ம் பண்ண முடியாதுன்னு அர்த்தம். ஸோ அப்போ ஆன்சர் வந்து மைண்டு. நெக்ஸ்ட்டு டைப் நம்பர் 3, அரேஞ்ச் த கிவன் வேர்ட்ஸ் இந்த சீக்வென்ஸ் இன் விச் தே அக்கர் இன் த டிக்ஷனரி. ஸோ டிக்ஷனரியில் இப்போ இந்த வேர்ட்ஸ் வந்து எந்த சீக்வென்ஸில் அக்கர் ஆகும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா? சரி, இப்போ நம்ம இதை எப்படி நம்ம சால்வ் பண்ணலாம் அப்படின்னா, இப்போது ஃபஸ்ட்டு இப்போ எல்லாத்துலேயும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஹீ அப்படின்ற வேர்டு வந்து காமனாக இருக்குது. ஓகே, காமன் வேர்டு HE அண்ட் HE இது காமனாக இருக்குது. நெக்ஸ்ட்டு தேர்ட் வேர்டு என்ன இருக்குது அப்படின்னா, இங்கே பாருங்கள், ஏ இருக்குது, N இருக்குது, திரும்ப ஏ இருக்குது, N, D. ஸோ இதுதான் வந்து தேர்ட் வேர்டாக இருக்குது. சரிங்களா? ஸோ இப்போ இந்த தேர்ட் வேர்டை எப்படி நம்ம அரேஞ்ச் பண்ணலாம்? இங்கே பாருங்கள், ஏக்கு அப்புறம் D வரும், N. சரிங்களா? ஸோ அப்போது இங்கே வந்து D இருக்கிற வேர்டு வந்து தேர்ட் பொசிஷனில் வரணும். சரியா? D இருக்கிற வேர்டு வந்து தேர்ட் பொசிஷனில் வரணும். ஸோ அப்போ இங்கே பாருங்கள், ஆப்ஷனில் வந்து D இருக்குது, தேர்ட் பொசிஷன். D வந்து பார்த்தீங்கன்னா எங்கே தேர்ட் பொசிஷனில் இருக்குது? D இருக்கிற வேர்டு 5th பொசிஷன். இந்த வேர்டு வந்து தேர்டாக வரணும். ஓகே, அதாவது 5, ஆப்ஷன் நம்பர் 5 வந்து இந்த சீக்வன்ஸில் தேர்ட் சீக்வன்ஸாக வரணும். கரெக்டாக? அப்போது இங்கே தேர்ட் சீக்வன்ஸ் கிடையாது, 5. இங்கே தேர்ட் சீக்வன்ஸ் கிடையாது, இங்கேயும் கிடையாது. அப்போது இந்த சீக்வன்ஸில் தேர்ட் சீக்வன்ஸில் 5 இருக்குது. அப்போது இதை நம்ம எப்படி வந்து டிக்ஷனரி ஆர்டரில் நம்ம அரேஞ்ச் பண்ண முடியும்? வேர்ட் நம்பர் 1 ஃபஸ்ட்டு வரும், 3 செகண்ட் வரும், 5 தேர்ட் வரும், 4 ஃபோர்த் வரும், அண்ட் 2 வந்து 5th வரும். ஸோ இதான் வந்து இந்த சீக்வன்ஸ் ஆர்டர்.